நம்ம இந்த வீடியோவில் 12th எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சருக்கு தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுறப்போ அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு அதை சொல்லிட்டு போங்க, அப்போ எனக்கு தெரியும். சரி வாங்க ஸ்டூடெண்ட் சார்ட்ட வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the RBI headquarters is located at டேஷ்பா ஆப்ஷன் ஏ மும்பை. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் the term regression was first used by ஆப்ஷன் சி Galton. Third one, the objectives of fiscal policy is option D, all of the above. ஸோ இதோட மட்டும் ஃபோர்த் பார்க்கறது முன்னாடி நம்ம பசங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அங்கே போயிருங்க இதோட ஆன்சருக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறீங்களா. ஃபோர்த் ஒன், இர்விங் ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வாஸ் பாப்புலரைஸ்ட் இன் ஆப்ஷன் ஏ 1911. ஃபிஃப்த் ஒன், who is regarded the father of modern macroeconomics, ஆப்ஷன் சி J.M. Keynes. Next, sixth one, suitable development SDG goals and targets are to be achieved by option B 2030. Next, seventh one, which of the following country adopted indicative planning, option B France. Next, eighth one, in India economic policy reforms were started in the year, option B 1991. Ninth one, Keynes theory emphasized on dash equilibrium, option D short run equilibrium. ஓகேங்களா. Next, 10th one, acid rain is one of the consequences of dash, option B air pollution. Next, 11th one, ஐடென்டிஃபை த ஃப்ளோ ஆஃப் வேரியபிள் ஆப்ஷன் ஏ இன்கம். ஓகேங்களா. 11th ஒன். 12th ஒன்று பொறுத்த வரைக்கும் த சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக் இஸ் ஆப்ஷன் பி பிரைம் மினிஸ்டர். 13th ஒன், ஜிஎஸ்டி சீக்குவலன்ஸ் ஆஃப் ஆப்ஷன் பி சேல்ஸ் டேக்ஸு. 14th ஒன், ஒன்ஸ் த பாரோவர் ஃபெயில்ஸ் டு மேக் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் பேமெண்ட்ஸ் ஃபார் டேஷ் டேஸ் த லோன் இஸ் கன்சிடர் டு பி நான் பர்ஃபார்மிங் அசெட், ஆப்ஷன் டி 90. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 15th ஒன், த சம் ஆஃப் எம்பிசி அண்ட் எம்பிஎஸ் இஸ் ஆப்ஷன் பி 1. Next 16th one, the other names for special drawing rights is option C paper of gold. ஓகேங்களா, தாள் தங்கம். Next 17th one, expansion of NNP is option B net national product. Next 18th one, in which sector foreign direct investments is not permitted in India, option D atomic energy. Next 19th one, World Bank is having its headquarters at option B Washington DC. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் இஸ் டேஷ் அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி, ஆப்ஷன் பி மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ 20க்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் பசங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மட்டும் இல்லாமல் மறக்காமல் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சு அது சொல்லிட்டு போங்கப்பா. ஸோ நம்ம பசங்களுக்கு காமர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதோடு மட்டும் இல்லாமல் பப்ளிக் மாடல் கொஸ்டின் வந்து எல்லாமே நம்ம சேனல் தொடர்ந்து போட போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கான ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வைக்கிறேன் சரிங்களா. அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கான ஃபுல் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா பை பை.